அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல நமக்காக பொறுமை, எவ்வளவு பொறுமை, நமக்காக எல்லாவற்றையும் சகித்து என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய படைப்பில் உருவான என் ஜனங்களுக்காக, என் மக்களுக்காக, நான் நேசிக்கிறவர்களுக்காக நான் பொறுமையாயிருப்பேன் என்று சொல்லி, அன்பானவர்களே, எவ்வளவு நீடிய பொறுமையாய் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அப்படி ஒரு சாந்த குணம் நம்மகிட்ட இருக்குன்னா நம்ம சாதிப்போம். சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாதிக்கிறவர்கள் எடுத்த முயற்சியிலே சைன் பண்ணுவார்கள், வெற்றி பெறுவார்கள். அவசர புத்திக்காரன் மூடன், அவசரமாய் பேசுவான், படபடன்னு பேசுவான், ஒரு காரியமும் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் நடக்கவும் செய்யாது. அல்லேலூயா. நடக்க இருக்கிறதும் பேச்சினாலே வாயினாலே எல்லாம் போயிடும். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 22வது வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். 23வது வசனம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படியாய்ப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம். வேதத்திலே அன்பை குறித்து, சமாதானத்தை குறித்து, மாமிச காரியத்தை குறித்து, மாமிச சிந்தையை குறித்து, ஆவியின் அன்பை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19லிருந்து 21 வரைக்கும் மாமிச கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அப்படி சொல்ல 17 வகையான துர்க்குணங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எரிச்சல், கோபம், விபச்சாரம், வேசித்தனம், கொலைகள், களியாட்டங்கள், இப்படியாய்ப்பட்ட 17 வகையான துர்க்குணங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ மார்க்கம் சமாதானத்தின் மார்க்கம், சாந்த சொரூபியான தேவனுடைய வழிகளே உருவாக்கப்பட்ட மார்க்கம். வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். நமக்கு முன்னோடி கர்த்தர் தான். அவர்தான் நமக்கு வழிகாட்டி, நம்முடைய கைடு கர்த்தர், நமக்கு முன்மாதிரி கர்த்தர். அவரை பின்பற்றி செல்கிறவர்கள் பாக்கியவான்கள். நமக்கு தெய்வமாய் இருக்கிற அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய், அவரை ஃபாலோ பண்ணுகிற நாம், அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார். இந்த வேதத்திலே சொல்லப்படுகிற கலாத்தியர் 5வது அதிகாரம் 19லிருந்து 21 வரைக்கும் 17 வகையான துர்க்குணங்களில் ஏதாவது ஒன்று ஆண்டவரிடத்துல உண்டா? கிடையவே கிடையாது. சாந்தம், அந்த ஆவியின் கனி எப்படி வரும்? மாமிச கிரியையிலிருந்து நம்ம விடுபடும் போது, வெளியேறும்போது. மாமிச சிந்தை மரணம். ரோமர் 8:6 அப்படித்தான் சொல்லுகிறது. மாமிச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ சமாதானமாய் இருக்கணும்னா ஆவியின் கனி, அன்பு, ஆவியானவருடைய வழி நடத்துதல், தேவ ஆவியினுடைய அன்பு, அவருடைய நடத்துதல், அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் வந்தால் அதில் அன்புதான் ஆவிலே பரிபூரணமாய் இருக்கும். இந்த மாதிரி எரிச்சல், கோபம், சண்டை, மார்க்க பேகம், இப்படியாய்ப்பட்ட வேசித்தன, அருவருப்பு, கொலைகள், களியாட்டுகள், இப்படியாய்ப்பட்ட துர்க்குணத்தில் ஒன்றும் அதில் வராது. அதான் ரோமர் 8:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிச சிந்தை உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அந்த கோபம், மூர்க்கம், அந்த கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் உள்ள குணாதிசயங்கள், அது மிருக குணம், அது பிசாசின் குணம், அது எரிச்சலின் குணம். அந்த 21-22 2 வசனமும் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படியாய்ப்பட்டவைகளுக்கு 9 கனியாகிய ஆவியின் கனி. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற நமக்கு என்ன குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது? நம்ம குணத்தை நம்மையே ஆராய்ந்து பார்க்கணும். நமக்குள்ள சாந்த குணம் இருக்கிறதா? எரிச்சலின் ஆவி இருக்குதா? கோபத்தின் ஆவி இருக்குதா? மூர்க்கமான காரியங்கள் செய்கிறோமா?
ஆண்டவருடைய சாயல் நமக்குள்ளே வெளிப்படுதா? நம்முடைய கிரியைகளை பார்த்தே நம்மளை கணக்கு போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ ஏதாவது தொண்டு செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது நம்ம பயன்படணும், அவருக்கு ஏதாவது நம்ம பிரயோஜனப்படணும்னு நினைச்சா தேவ சாயல் உனக்குள்ளே மறுரூபமாக்கப்படணும். உன்னுடைய மாமிச குணம் மாறி நீடிய சாந்தமாய் வாழ்ந்த தேவ சாயல் உனக்குள்ளே வந்தால் தான் நீ ஊழியம் செய்ய முடியும். ஊழியம் செய்வதற்கெல்லாம் பொறுமை நிறைய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, நம்ம ஆவியின் கனி நமக்குள்ளே இல்லாவிட்டால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்றே சொல்ல முடியாது. அப்படித்தான் ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ மாமிசத்தில் கிரியை செய்து, மாமிசத்தில் பேசி, மாமிசத்திலே உன்னுடைய பழக்க வழக்கங்கள், பேச்சு, காரியங்கள், குணாதிசயங்கள், செயல்பாடுகள் எல்லாம் இருந்தா நீ ஆண்டவருடைய வித்து, ஆண்டவருடைய பிள்ளை நீ எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. சோதரம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அல்லேலூயா. இந்த சாந்தம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அடிப்படையாக இருக்கிற அன்பு, மனித அன்பு, மனித நேயம், ஆதரவு படைத்த மனிதனுக்குள்ளே அன்பு தேவை. அன்பு என்கிற அஸ்திபாரம் உறுதியாக இருந்தால் சாந்தம் தானே வரும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் பிள்ளை என்று ஒருபோதும் அன்பு இல்லாதவனை சொல்ல முடியாது. தேவன் அன்பாக இருந்தார் பாருங்க, எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அவருடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவே நமக்காக, மனுக்குலமாகிய நாம அழிந்துவிடக்கூடாது என்று நம்முடைய வாழ்வுக்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக ஜீவ பலியாக கொடுத்து அவர் மீது பிள்ளையாக இருக்கிற நம்மீது அன்பு கூர்ந்த தேவன். அதே போல நமக்கு கொஞ்சமாவது அன்பு வேணும். நம்ம மறுரூபமாக்கப்படணும். பிரியமானவர்களே, முன்னால நான்லாம் ஒரு பயங்கர எரிச்சல் உள்ள தேவன், நிதானமே அவன்கிட்ட இருக்காது. கோபந்தான் மூர்க்கமாக வரும். யாராவது ஒன்று சொன்னால் எதிர்த்து பேசாமல் விட மாட்டேன். அப்படியாய்ப்பட்ட கோப சிந்தை உள்ளவன் தான் நானும். ஆனால் இன்னைக்கு எவ்வளவோ மாற்றப்பட்டு இருக்கிறேன் பிரியமானவர்களே. அந்த நாட்களில் டியூட்டிக்கு இல்லாத நேரம் குடிப்பேன், வெறிப்பேன், சண்டை பிடிப்பேன், அப்படியெல்லாம் உருவம்பு பண்ணுறது, இப்படி தான் என்னுடைய பொழுதுபோக்காக இருந்தது. ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழமையெல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதுமையானது. கண்டிப்பா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்தவன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, ஆண்டவருடைய சொந்த சுதந்திரவாளி என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிறவன் தான் கிறிஸ்துவின் வித்தாக, கிறிஸ்துவின் பிள்ளையாக என்று சொல்ல முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழைமையெல்லாம் ஒளியும். அதான் கிறிஸ்தவம், அதான் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்ஸ். எனக்கு அன்பானவர்களே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. என்னை மாற்றினது யாரு? 50 வயசு வரைக்கும் மாமிச மனுஷனாய், உலக பிரகாரமாய் கோபம், எரிச்சல், பகை, குரோதம், மார்க்க பேதம், பேசித்தனம் எல்லாமே என்கிட்ட ஒட்டிக்கிட்டு தானே இருந்து அது எப்படி மாறும்? மாற்றுகிறவர் இயேசு, உயிரோடு கலக்கிறவர் இயேசு. நம்மை உணர்வை நமக்காக மாற்றி அமைத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் பரிபூரணத்தையும் கொடுக்கிற ஒரே ஆண்டவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து, அந்த இரட்சகர், அந்த அன்பின் சிகரம், ஆறுதலின் தெய்வம், சமாதான பிரபு நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்ம மாறுவோம். பிரியம். அதுதான் மெய்யான மாற்றம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தம். அன்பை அப்படியே மாற்றுவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா.
இல்லாதது, மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். நிறைய பேர் சொல்லுவோம், இந்த மாதிரி காரியம் என்னால் முடியாது, என்னால் செபிக்க முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. அதெல்லாம் இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பரிபூரணம் படலை. கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள், ஆண்டவருக்குள், இரட்சகருக்குள் அன்பிலே பரிபூரணப்படலைன்னு சொன்னால் நம்ம உலக மனுஷர் தான். உலக மனுஷர் அப்போ இருந்தால், வெறுமையாக இருந்தால் நம்ம இருதயத்தை பிசாசு தான் ஆளுகை செய்யும். ஆண்டவருக்கு ஒருபோதும் சாட்சியாக நிலைத்திருக்கவே முடியாது பிரியமானவர்களே. அது ஒரு நடக்காத ஒரு காரியமாயிரும். அதனால் அன்பை தேடும். அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? எந்த அளவுக்கு தேவ அன்பு நமக்குள்ளே பரிபூரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் ஒரு மனுஷனை உருவாக்கும். நம்ம வேதத்தில் சொன்னது போல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அது ஜீவனாயிருந்தது. வசனம் தான் நமக்கு ஆதாரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பார். பிரியமானவர்களே, வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம செய்தி கேட்குறோம், பைபிள் படிக்கிறோம். பைபிளில் 35,66,480 எழுத்துக்கள் இருக்கிறது, 1189 அதிகாரங்கள் இருக்கிறது. இதை பொறுமையாய் நிதானமாய் நிதானித்து அந்த எழுத்துக்கள்லாம் ருசித்து வாசிக்கிறோமா? அந்த வசனத்தை சாந்தமாக, நிதானமாக, பொறுமையாக, கவனமாக உள்வாங்கி அதை இருதயம் என்கிற பலகையிலே எழுதி வைத்தால் அது நம்மை நடத்தும், அது நம்மை உருவாக்கும். நம்மகிட்ட இருக்கிற இருதயத்தில் இருக்கிற அழுக்கு துர்க்குணத்தை அது தானாய் ஒழித்து விடும். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டவர்களாயும் ஊன்றப்பட்டவர்களாயும் கட்டப்பட்டவர்களாயும் ஸ்தாபிக்கப்பட்டவர்களாயும் அசையாத கண்மலை, அந்த கண்மலையிலே நாட்டப்படுகிற ஒவ்வொரு தூணும் உறுதி உள்ளதாய் இருக்கும். நாமள அப்படி மாறுவோம் பிரியமானவர்களே. வசனம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சாந்தமாயிருங்கள் என்பதை குறித்து தெளிவாக பேசி வருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. அந்த 3வது வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை கர்த்தர் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறார். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே யோசித்து நடங்க. நமக்கு ஒரு எதிராளி உண்டு அன்பானவர்களே. நம்ம என்னதான் கிறிஸ்துவுக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே என்று புலம்பினாலும் அன்பு நமக்குள்ளே அன்புங்கிற ஐக்கியம் அஸ்திமாரம் நமக்குள்ளே உறுதியாக இல்லைன்னா சாந்தம், நீடிய சாந்தம் வராது. சாந்தம் இல்லைன்னா பொறுமையை இழந்து, நிதானத்தை இழந்து, எல்லாத்தையும் நம்ம இழந்து போவோம். தயவு செய்து ஜாக்கிரதையாய் ஆண்டவர் சொல்கிற மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களால் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை. நம்ம கவனமாய் ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிற பேச்சில சாந்தம், நம்ம நடக்கையில் சமாதானம், நம்மை காண்கிறவர்கள் நம்மை குறித்து ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நம்மெல்லாம் ஒரு ஊழியம் செய்கிறோம், கர்த்தரை நேசிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்று சாட்சி சொல்லி வருகிறோம். நம்ம எரிச்சல் உள்ளவனாய், கோபக்காரனாய், பொறுமை இல்லாதவனாய், அன்பு இல்லாதவனாய் இருந்தால் ஒரு காலமும் சுவிசேஷ அறிவிக்க முடியாது, ஊழியத்தில் வளர்ந்து பெருகவே முடியாது. ஜாக்கிரதையாயிருந்து
பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோவேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் நிதானமற்று இருக்கிறோம். பிரச்சனையாக இருக்கிறது. வியாதி வந்தால் சுகமாக மாட்டேங்கிறது. நஷ்டம் மேலே நஷ்டம், இழப்பு மேலே இழப்பு, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, உறக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, காரியம் வாய்க்கலை. இப்படியெல்லாம் புலம்புகிற நாம் என்ன செய்யணும்? புலம்பலோடும் அழுகையோடும் உபவாசத்தோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவர்கிட்ட திரும்பும். கர்த்தர் திருப்புவார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, யோவேல் 2:13 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, கடைசி நாட்களிலே வைக்கப்பட்டு இருக்கிறோம். நாட்கள் எப்படி செல்லும், காலம் என்ன நடக்கும், இயற்கை என்ன சம்பவிக்க போகிறது, கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். உலக காரியங்கள், உலகத்திலே நடக்கிற நிகழ்வுகள், காரியங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், விபத்துக்கள், மரணங்கள், பிசாசனுடைய ஆதிக்கங்கள், கோபங்கள், இவை எல்லாவற்றிலும் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கிற நாம் கடைசி காலத்திலே தப்புவிக்கிற ஒருவராய் இருக்கிறாய். நல்லவருமாய், வல்லவருமாய், சாந்த குணம் உள்ளவருமாய், நீடிய பொறுமை உள்ளவருமாய், இரக்க குணம் உள்ளவருமாய் இருக்கிற தேவனுடைய அறிவுரை ஆலோசனைகளை கேட்டு வஸ்திரத்தல்ல இருதயத்தை கிழித்து, இதயத்தை கிழித்து, அந்த இதயத்திலே அன்பு இருக்கிறதா என்பதை உணர்ந்து அன்பை இருதயத்திலே ஏற்றி சாந்தத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அல்லேலூயா கற்பனைகளை விட்டு விலகாதபடி கடைசி நாட்களில் அவரோடு நம்ம ஐக்கியப்படுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற முடியும். ஆசீர்வாத சமாதானத்தை காண முடியும். சாட்சியாக இருக்க முடியும். ஜெயம் கொள்ள முடியும். இனி பாருங்க, கடைசி 2-3 வசனம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம், 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் எந்த மார்க்கத்தாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களே என்னிடத்தில் பாருங்கள். நம்ம எந்த மார்க்கத்தார், எந்த ஆளாக யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, அன்போடு அழைக்கிற தேவன். உலகத்தில் எவ்வளவு கஷ்டம், எத்தனை குடும்பங்கள் பல வழிகளிலும் இன்னல், வேதனை, துன்பம், நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, நாளை என்ன நடக்கும், எப்படி வாழ்வோம் என்கிற ஒரு பயங்கரமான நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் நிர்விசாரித்தனமாக இருந்து நிர்விசாரமாக தன்னுடைய வாழ்க்கையை அசட்டை பண்ணி நன்மையாய் தேடி வருகிற காலத்திலே கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. சமாதானத்தின் தேவதூதன் ஆண்டவராகிய கர்த்தர் கூவி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, என்னை போல என்னுடைய சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு மனுஷ பிறவியாய் பிறந்த நானும் என் குடும்பமும் ஒரு எடுத்துக்காட்டாய் உங்களுக்கு முன்பாக இருக்கிறோம். அன்பானவர்களை, தயவு செய்து எங்களுடைய முன்னிலைமை எப்படி, எங்களுடைய பின்னிலைமை எப்படி, நாங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை தேடினோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், இப்போது எப்படி இருக்கோம் என்பதை குறித்து சாட்சி யூடியூப்பில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களை, வருத்தப்பட்டு பையனை இழந்து மகனை பறிகொடுத்து, மரணத்திலே மகனை பறிகொடுத்து சந்தோஷமாக இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் உலக பிரகாரமாக எல்லாம் போய் நிர்விசாரியாய் தற்கொலை செய்து கொள்ளுவோம், இனி வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கொடூரமான காலத்திலே
அல்லேலூயா சோதரம். தேவனிடத்திலே வந்து சேர்ந்தபடியினாலே ஆதரவு கரம் நீட்டி பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்து ஆண்டவருக்கு எதிராகவே பாவம் செய்தாலும் அன்போடு அரவணைத்து எங்களை போஷித்து எங்களை நடத்தி இந்நாள் வரைக்கும் ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடி சமாதானம் சந்தோஷத்தை அளவில்லாமல் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவருடைய சொந்த சனமாக எங்களை பாவித்து தகப்பன் தோளில் சுமக்கிறது போல எங்களை சுமர்ந்து நடத்துகிற தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிறோம். மாற்றப்பட்டிருக்கிறோம். எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற மெய்யான ஒளி அவரிடத்தில் வரும்போது எந்த மனுஷனும் சாந்த குணம் உள்ளவர்கள் நிச்சயமாக மாற்றப்படுவார்கள். அவருடைய சாயல் அவருடைய அன்பை தருவார். அவருடைய அன்பை இருதயத்தை தருவார். அவருடைய சாயலை தருவார். அவருடைய குணத்தை தருவார். அவரை போல மாற்றுவார். அவர் வேறு பிரிக்கிற தேவன் அல்ல. அவருக்கு சொந்த வித்தாகவே அவர் நம்மை மாற்றுவார். இன்னும் வேதம் சொல்லுகிறது அந்த மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நாமத்தை என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த மனத்தாழ்மையுமா உள்ள தேவன். அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் மேல் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இது என்னங்க வித்தியாசம் அப்படின்னு தோணுது இல்லையா? சாந்த குணம், வாங்க ஆசீர்வதிப்பேன், உங்களை தப்பு வைப்பேன், உங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்தாமல் ரட்சிப்பேன் எல்லாம் சொல்லுங்க. அது என்ன நுகத்தடி? அல்லேலூயா. பிரியமானவர்களே, தயவு செய்து ஆரம்பத்தில் நான் சொன்னது தான் ஒருக்கா கூட சொல்கிறேன், பாடுகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இப்போ ஸ்டோரில் இருக்கிறது வைரங்கள், பொன் நகைகள், ஒருபடி ஜுவல்லர்ஸ் கடையில் பொண்ணு தங்கம் மண்ணிலே வெட்டி விளைகிறது. அதை அப்படியே மண்ணோடு கொண்டு வச்சா அது பிரகாசிக்குமா? வைரத்தை பாருங்க, வைரத்தை வெட்டி எடுத்து அதை தீட்டி பட்டை தீட்டி அழகுபடுத்தி ஷோரூமில் வச்சாதான் அது கண்ணாடி கூண்டுக்குள்ளே ஜொலிக்க முடியும். அதே போலத்தான் மனித வாழ்வும். பரலோகம் என்கிற உலகத்திலே அந்த நித்திய ராஜ்யத்திலே ஜொலிக்கிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கரைத்திரை பிழையற்றவர்களாய், மாசற்றவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், தேவ தூதர் சாயலாக வாழ்கிறவர்கள், தேவ தூதர்களைப் போல இருக்கிறவர்களாய் இருப்பதற்கு ஒரு இடத்துக்கு ஆயத்தப்படுத்தத்தான் கர்த்தர் இந்த பூலோகத்திலே அவருடைய நுகம், அவருடைய நுகம், அவருடைய பாடு, அவர் நம்மை திருத்தி ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி வைரத்தை எப்படி டிசைனாக ஜொலிக்கிற வைரத்தை போல கண்ணாடியை போல அப்படி பளபளக்க வைக்கிறது போல நம்மை திருத்துகிற தெய்வம். அல்லேலூயா சோத்திரம். பிரியமானவர்களே, தயவு செய்து அவர்கிட்ட சரண்டர் ஆயிரும். சொல்லப்போனால் இன்னொரு லாங்குவேஜில் நம்ம பேசணும்னா அவர் கொயவன், நம்ம களிமண். களிமண்ணை தான் அவருக்கு உகுந்த பாத்திரமாக மாற்றுகிறார். அவர் கொயவன், அவர் ஞானி, செயல்படுகிறவர், உலக இரட்சகர். நம்ம வெறும் களிமண். இந்த மண்ணை அவர் எப்படி உகுந்த பாத்திரமாக மாற்றணும்னா அந்த மண்ணு தானா போய் நல்ல பாத்திரமா மாறிடுமா? குயவை அதை தண்ணியை விட்டு பிசைஞ்சி சவுட்டி மிதித்து அதை பக்குவப்படுத்தி பருவப்படுத்தி அதை வார் பிடித்து அப்பந்தான் அந்த பாத்திரமாக அது உருவாக முடியும். நல்ல பாத்திரமா நீ ஜொலிக்கணும்னா அதுக்கு நீ உட்படுத்தாகணும். சில நுகம், கர்த்தர் அந்த நுகத்தை நமக்காக அவர் அவ்வளவு பெரிய சிலுவையை சுமந்து உலக பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிறது போல இல்லை. அவர் நமக்கு கொடுக்கிற சிலுவை, இந்த தாய்மார்கள்லாம் பெரிய குடத்தை தண்ணி கடுக்க வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன
செப்பு குடத்தை கொடுப்பாங்களா விளையாட்டு பிள்ளை, அப்படி கொடுக்கிற நுகம்தான். அவர் நமக்கு கொடுக்கிற மெதுவாயும் லேகுவாயும் சந்தோஷமாய் இருக்கும். பிரியமானவர்களே, உண்மையிலே அது ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதமான காரியம். அப்படிதான் அவர் தான் சுமப்பார் நம்மளை பேரளவுக்கு. நம்ம பரீட்சையிலே பாஸ் பண்றதுக்கு நாமளும் சிலுவை சுமக்கிறோம் என்கிற ஒரு அடையாளத்துக்கு, ஒரு அத்தாட்சிக்கு, ஒரு அதாரிட்டிக்கு, ஒரு ஆதாரத்துக்கு தான். அல்லேலூயா. ஆமா, நமக்காக அவர் மொத்தத்தையும் சுமக்கிறார். அவர் சுமக்கிற சுமையல்ல, நமக்கு அவர் சுமந்து நம்ம மாதிரி, நம்ம நிழலாட்டமாய் வைத்திருக்கிறார். என்னுடைய நுகம் மெதுவாயும் மெதுவாயும் மிக லெகுவாயும் இருக்கும் என்று கர்த்தர் கூவி அழைக்கிறார். அப்படி அந்த கொயவன் வளைகிற களிமண் பாத்திரம் அப்படியே அப்படி ஸ்டோர் ரூமில் பக்குவமாக இருக்கிறது போல, வெட்டி எடுக்கிற வைரம் ஸ்டோரில் அப்படியே ஜொலிக்கிறது போல, சுத்த வெள்ளியாய் வைரமாய் தங்கமாய் ஜொலிக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இல்லை எனக்கு அவருக்கு நுகம் ஒன்றும் வேண்டான்னு சொன்னால் நம்ம மண்ணோட மண்ணாக மக்கி தான் நாசமாக போகும். அவருடைய சாயலை தரித்திருக்க முடியாது. இவ்வளவு அன்பு நம்ம மேலே வைத்து நம்ம வேதத்தில் வாசித்தோம் இல்லையா? எத்தனை எத்தனை நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா, கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமா. இன்னும் கடைசியாக ஏசாயா 46:3, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் கூவி அழைக்கிறார். அவர் இரக்கம் உள்ள. வருங்காலத்தை குறித்து நமக்கு ஒன்றுமே தெரியாது, தேவனுக்கு தெரியும். உலக இரட்சகர், உலக நாயகர், உலக ஞானி, வருங்காலத்தை குறித்து திட்டம் தெளிவுமாய் உள்ள தேவன். நம்முடைய வருங்காலத்தை குறித்து அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு தீங்கும் வந்துடக்கூடாது, நம்ம பாதாளத்துக்கு இரையாகிடக்கூடாது, பரலோக ராஜ்யத்தில் அவரோடு வாழணும், அவரோடு இருக்கணும் என்கிற ஒரே நிறைவான மனசுள்ள, நம்மீது அதிகமான பற்று பாசம், நம்மீது ஆரோக்கியமாய் நம்ம வாழ விரும்புகிற தேவன் தான் நமக்கு வசனத்தை போஷித்து நம்மளை தருகிறார். எப்போதும் மனுஷனோடு ஆண்டவர் வழக்காட மாட்டார். வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார், இனி சீக்கிரத்தில் வரப்போகிறார். நியாய தீர்ப்பு நாட்களிலே அவர் நியாயாதிபதியாய் இருக்கும்போது நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்திலே பகல் காரும் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய முடியும், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. அவர் இப்போது உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து, அவருடைய அன்பை, ஆதரவை, வார்த்தையை, வசனத்தையே உட்கொண்டு அப்படியே அதை பின்பற்றுவோமானால் நிச்சயமாக சாந்த அன்புள்ளவர்களாய், சாந்த குணமுள்ளவர்களாய் மாறி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபை பெற்றவர்களாய், அல்லேலூயா அல்லேலூயா, பூரண நாள் வரைக்கும் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு முடிஞ்சு முகமுகமாய் யுகம் யுகமாய் அவரோடு வாழ்கிற ஒரு பாக்கியத்தை பெறுவதற்காகத்தான் கர்த்தர் இன்று நம்மளோடு சில காரியங்களை பேசியிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்ட அனைவரும் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே, என்னுடைய நுகம் மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிறது. நான் உங்கள் நுகத்தை, உங்கள் பாரத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று விரும்பி அழைக்கிற தேவ சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் ஆண்டவரே பூலோக ஆசீர்வாதத்திலும் சாட்சி என்ற இரட்டிப்பான நன்மையை பெற்று சாட்சியாகி விளங்கி
ஆண்டவருக்கு சொந்த சனமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அப்பாவுக்கு பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இன்மையிலும் மறுமையிலும் உமக்கு சொந்த சனமாய் கர்த்தருடைய அன்பை ஆதரவை பெற்றவர்களாய் வாழ்ந்து சாட்சியாய் இருக்க உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.